கோட்பாடும் உடன்படிக்கை பாகம் 20 சபை அமைப்பது பற்றியும் நிர்வாகத்தை பற்றியும் நியூயார்க்கின் புயட்டில் அல்லது அதற்கருகில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல். அந்த வெளிப்படுத்தலின் பகுதிகள் 1829 கோடை ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கலாம். அந்த நேரத்தில் பிரமாணங்களும் உடன்படிக்கைகளும் அறியப்பட்டிருந்த முழு வெளிப்படுத்தலும் ஏப்ரல் 6, 1830க்கு பின்னர் விரைவிலேயே பதிக்கப்பட்டு இருக்கலாம். சபை அமைக்கப்பட்ட நாள் தீர்க்கதரிசி எழுதினார். தீர்க்க தரிசனம் மற்றும் வெளிப்படுத்தலின் ஆவியினாலே பின்வருபவைகளை நாங்கள் அவரிடமிருந்து இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்டோம். அது உங்களுக்கு அதிக தகவலை கொடுத்ததும் அல்லாமல் அவரது சித்தம் மற்றும் கட்டளைகளின்படியே அந்த குறிப்பிட்ட நாளிலே அவரது சபையை பூமியின் மேலே மீண்டும் ஒரு முறை நாங்கள் அமைக்க ஆரம்பிக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு சுட்டி காட்டியது. 1-16 பிற்கால பணியின் தெய்வத்தை பற்றி மார்மோன் புஸ்தகம் நிரூபிக்கிறது. 17-28 சிருஷ்டிப்பின் வீழ்ச்சி, பாவ நிவிர்த்தி மற்றும் ஞானஸ்தானம் கோட்பாடுகள் இறுதி செய்யப்பட்டன. 29-37 மனம் திரும்புதல், நீதிமான ஆக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல் மற்றும் ஞானஸ்தானத்தை ஆளுகை செய்யும் விதிகள் அமைக்கப்படுதல். 38-67 மூப்பர்கள், ஆசாரியர்களின் மற்றும் உதவிக்காரர்களின் கடமைகள் தொகுக்கப்படுதல். 68-74 அங்கத்தினர்களின் கடமைகள், பிள்ளைகளை ஆசீர்வதித்தல், ஞானஸ்தானம் செயல் வகையை வெளிப்படுத்தப்படுதல். 75-84 திருவிருந்து ஜெபங்கள், சபை அங்கத்தினர்த்து வத்தை ஆளுகை செய்யும் வித முறைகள் கொடுக்கப்படுதல். 1 இந்த கடைசி நாளிலே கிறிஸ்துவின் சபையின் எழுச்சி. நமது கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வந்திருந்து 1830 ஆண்டிலே ஏப்ரல் என்று அழைக்கப்படுகிற 4வது மாதத்தின் 6வது நாளிலே தேவனின் சித்தத்தின்படி கட்டளைகளின்படியும் நமது தேசத்தில் சட்டங்களுக்கு ஏற்புடையதாக அது ஒழுங்காகவும் அமைக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டது. 2 அந்த கட்டளைகளே தேவனாலே அழைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களாகவும் அந்த சபையின் மூலம் மூப்பர்களுக்காகவும் நியமிக்கப்பட்ட ஜோசப் ஸ்மித் இளையோருக்கு கொடுக்கப்பட்டன. 3 தேவனாலே அழைக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலர்களாகவும் அந்த சபையின் 2வது மூப்பர்களாகவும் அவரது கைகளினாலே நியமிக்கப்பட்டவர்களுமான ஆளுவீர் குளோரிக்கு கொடுக்கப்பட்டன. 4 இது இப்பொழுதும் என்றென்றைக்கும் சகல மகிமையும் உண்டாயிருக்கிற நமது கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையின்படியாகும். ஆமேன். 5 அவனது பாவங்களின் மீட்பை அவன் பெற்றான் என்று இந்த முதல் மூப்பருக்கு உண்மையிலேயே வெளிப்படுத்தப்பட்ட பின்பு அவன் உலகத்தின் மாயைகளிலே மீண்டும் சிக்கிக்கொண்டான். 6 ஆனால் விசுவாசத்தின் மூலமாக மனம் திரும்பி உன்மேல் தன்னையே தாழ்த்திய பின் மின்னலை போன்ற முக ரூபம் உடைய எல்லா வெண்மைக்கும் மேலான வெண்மையான சுத்தமான வஸ்திரங்கள் தரித்த ஒரு பரிசுத்த தூதனை கொண்டு தேவன் அவனுக்கு ஊழியம் செய்தார். 7 அவனுக்கு உணர்த்திய கட்டளைகளை அவனுக்கு கொடுத்தார். 8 மார்மோன் புஸ்தகத்தை மொழிபெயர்ப்பதற்காக முன்னமே ஆயத்தப்படுத்தப்பட்ட வழிகளின் மூலம் உன்னதத்திலிருந்து அவனுக்கு அதிக ஆதிகாரத்தை கொடுத்தார். 9
புறஜாதியர்களுக்கும் யூதருக்கும் கூட ஒரு வீழ்ந்து போன ஜனத்தின் பதிவீடும் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் பூரணமும் அதில் அடங்கியிருக்கிறது. வசனம் 10. அது உணர்த்துதல் கொடுக்கப்படும் தூதர்களின் பணிவிடைகளால் மற்றவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டு அவர்களாலே உலகத்திற்கு அறிவிக்கப்பட்டது. வசனம் 11. பரிசுத்த வேதங்கள் மெய்யானவைகள் என்றும் தேவன் மனுஷர்களுக்கு உணர்த்தியிருக்கிறார் என்றும் முந்தைய தலைமுறைகளைப் போலவே இந்த காலத்திலும் தலைமுறைகளில் தனது பரிசுத்த பணிக்காக அவர்களை அழைக்கிறேன் என்றும் உலகத்திற்கு அது நிரூபித்தது. 12. இதனால் அவர் நேற்று இன்று என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை காட்டியது. ஆமேன். 13. ஆகவே இத்தனை பெரும் சாட்சிகளை கொண்டு இருப்பதால் அவர்களால் உலகம் நியமிக்கப்படும். இப்போதிலிருந்து இந்த பணியை பற்றி அநேக அறிந்து கொள்வார்கள். வசனம் 14. விசுவாசத்திலே அதை பெற்றுக்கொள்கிறவர்களும் நீதியிலே செய்கிறவர்களும் நித்திய ஜீவனின் கிரீடத்தையே பெறுவார்கள். வசனம் 15. ஆனால் விசுவாசத்திலே தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துகிறவர்களுக்கு அதை மறுதலிப்பவர்களுக்கும் அவர்களை ஆக்கினைக்கு ஏதுவாக அது திருப்பும். வசனம் 16. ஏனெனில் கர்த்தராகிய தேவன் அதை பேசினார். சபையின் மூப்பர்களான நாம் கேட்டு உன்னதத்தில் உள்ள மகிமையும் மகத்துவமும் உடையவர்களின் வார்த்தைகளுக்கு சாட்சியளிக்கிறோம். மகிமை என்றென்றைக்கும் அவருடையது. ஆமேன். வசனம் 17. இந்த காரியங்களாலே முடிவற்ற நித்தியத்திலிருந்து நித்திய வரைக்கும் நித்திய என்றென்றை மாறாத அதை தேவன் வானத்தையும் பூமியும் அதில் உள்ள சகல காரியங்களையும் வடிவமைத்து தேவன் பரலோகத்தில் இருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். வசனம் 18. தேவன் தம்முடைய சாயலிலே மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அதன் உருவத்திலே தன்னை போலவே அவர்களை சிருஷ்டித்தார். வசனம் 19. ஜீவிக்கிற மெய்யான ஒரே தேவனாகிய அவரே அவர்கள் நேசித்து செவிக்க வேண்டுமெனவும் அவர் ஒருவரையே அவர்கள் தொழுது கொள்ள வேண்டுமெனவும் அவர்களுக்கு கட்டளைகளை கொடுத்தார். வசனம் 20. ஆனால் அந்த பரிசுத்த பிரமாணங்களை மீறுவதால் மனுஷன் இச்சைக்கேதுவான பரிசுத்தன்மை கொண்ட வீழ்ந்த மனுஷனாகிறான். வசனம் 21. ஆகவே அவராலே கொடுக்கப்பட்ட அந்த வேதங்களின் எழுதப்பட்டதை போல சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரது ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். வசனம் 22. சோதனைகளை அவர் தகித்து கொண்டார், ஆனாலும் அவைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. வசனம் 23. அவர் சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து மீண்டும் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். வசனம் 24. பிதாவின் சித்தத்தின்படியே அவர் வல்லமையுடனே ஆளுகை செய்ய பிதாவின் வலது பரிசகத்தில் வீற்றிருக்க பரலோகத்திற்கு ஏறிப்போனார். வசனம் 25. அவரது பரிசுத்த நாமத்திலே நம்பிக்கை வைத்து ஞானஸ்தானம் பெற்று விசுவாசத்திலே முடிவு பரியந்தமும் நிலைத்து இருப்பவர்கள் யாவரும் ரட்சிக்கப்பட வேண்டும். வசனம் 26. ஒரு காலகட்டத்தில் மாமிசத்தில் அவர் வந்த பின்பு அவரை நம்பினவர்கள் மட்டுமல்ல, ஆரம்பத்தில் இருந்த அனைவரும், அவர் வருகைக்கு முன்பாகவே இருந்த அனைவரும், பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நம்பின அனைவரும், பரிசுத்த ஆவியின் வரத்தால் அவர்கள் உணரப்பட்டவர்களாக பேசியவர்களும் சகல காரியங்களும் அவரே உண்மையாகவே சாட்சியளித்தவர்களும் நித்திய ஜீவனை பெற வேண்டும். வசனம் 27. அப்படியே பின்னர் வருபவர்கள் பிதாவையும் குமாரனையும் பற்றிய சாட்சி பகிர பரிசுத்த ஆவியினால் தேவனின் வரங்களையும் அழைப்புகளையும் நம்புவரும். வசனம் 28. முடிவற்ற நித்திய மற்றும் அந்த மற்ற பிதாவின் குமாரனும் பரிசுத்த ஆவியும் ஒரே தேவன். ஆமேன். வசனம் 29. சகல மனுஷர்களும் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்பிக்கை வைத்து அவரது நாமத்திலே பிதாவை தொழுது கொண்டு அவரது நாமத்திலே விசுவாசத்தில் முடிவு பரியந்தமும் நிலை நிற்க வேண்டும், அல்லது தேவனின் ராஜ்யத்திலே அவர்கள் ரட்சிக்கப்பட முடியாது என்று நாம் அறிகிறோம்.
30 நாம் கர்த்தருக்கு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மூலமாக நீதிமான்களாக்கப்படுதல் நீதியாகவும் சத்தியமாயிருக்கிறோமென நாம் அறிகிறோம். 31 தங்களின் முழு ஊக்கத்தோடும் மனதோடும் பலத்தோடும் தேவனை நேசித்து ஊழியம் செய்கிற அனைவருக்கும் நமது கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் மூலமாக பரிசுத்தமாதல் நீதியும் சத்தியமாய் இருக்கும் என நாம் அறிகிறோம். 32 ஆனால் மனுஷன் கிருபையில் இருந்து விழுந்து ஜீவிக்கிற தேவனிடமிருந்து விலகி போக ஒரு சத்தியமாயிருக்கிறது. வசனம் 33 ஆகவே அவர்கள் சோதனையிலே விழாதபடிக்கு சபை செவி கொடுத்து எப்பொழுதும் ஜெபிக்க கடவது. வசனம் 24 ஆம் பரிசுத்தமாக்கப்படுபவர்களும் கூட செவி கொடுக்கப்பட கடவர்கள். 35 பரிசுத்த வேதங்களை அவரது புஸ்தகத்தில் தீர்க்கதரிசனத்திலிருந்து அல்லது பரிசுத்த ஆவியின் வரத்திலும் வல்லமையிலும் எப்பொழுதும் இருந்து வரப்போகிற தேவனின் வெளிப்படுத்துதல்கள் அல்லது தூதர்களின் பணிவிடைகள் கூட்டப்படவோ குறைக்கப்படவோ இல்லாமல் அந்த காரியங்கள் உண்மை என்று யோவானின் வெளிப்படுத்துதல்களினுடையேன் என்றும் தாங்கள் அறிகிறோம். 36 கர்த்தராகிய தேவன் அதை பேசினார். இப்போதைக்கும் என்றென்றைக்கும் அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு கனம் வல்லமையும் மகிமையும் செலுத்தப்படுவதற்காக ஆமேன். 37 மீண்டும் சபைக்கு ஞானஸ்தானத்தின் விதத்தை குறித்து கட்டளைகளின் வழியாக தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிற ஞானஸ்தானம் பெற வாஞ்சிக்கிற நெருங்குண்ட இருதயங்களோடும் நறுங்குண்ட ஆவிகளோடும் வருகிற தங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றிற்கும் உண்மையாகவே மனம் திரும்புவதாக சபைக்கு முன்னதாகவே சாட்சி அளிக்கிற முடிவு பரியந்தமும் சேவை செய்ய ஒரு தீர்மானத்துடனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தங்கள் மேலே தரித்து கொள்ள சித்தமாயிருக்கிற தங்கள் பாவங்களின் மன்னிப்பிற்காக தங்கள் கிரிகைகளாலே கிறிஸ்துவின் ஆவியை அவர்களின் பெற்றுக்கொண்டார்கள் என உண்மையிலேயே தெரிவிக்கிறார். சகலரும் ஞானஸ்தானத்தாலே அவரது சபைக்குள் வரவேற்கப்படுவார்கள். 38 மூப்பர்கள் ஆசாரியர்கள் உதவிக்காரர்கள் மற்றும் கிறிஸ்துவின் சபை அங்கத்தினர்களின் கடமை ஒரு அப்போஸ்தலர்கள் ஒரு மூப்பருமாய் இருக்கிறார்கள். அவரது அழைப்பு ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். 39 பிற மூப்பர்களையும் ஆசாரியர்களையும் உதவிகாரங்களையும் நியமிக்கவும். 40 கிறிஸ்துவின் மாமிசம் மற்றும் இரத்தத்தின் அடையாளங்களான அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நிரூபிக்கவும். 41 தேவ வசனங்களின்படியே அக்கினி மற்றும் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்திற்காக கைகளை வைப்பதால் சபையின் ஞானஸ்தானம் பெற்றவர்களை திடப்படுத்தவும். 42 போதிக்கவும் வியாக்கியானம் செய்யவும் புத்தி சொல்லவும் ஞானஸ்தானம் கொடுக்கவும் சபையை கண்காணிக்கவும். 43 கைகளை வைப்பதாலும் பரிசுத்த ஆவியை கொடுப்பதாலும் சபையை தீட்டுப்படுத்தவும் சபையை திடப்படுத்தவும். வசனம் 44 அனைத்து கூட்டங்களையும் முன்னின்று நடத்தவும் ஆகும். 45 தேவனின் கட்டளைகளின்படியும் வெளிப்படுத்துதல்களின்படியும் பரிசுத்த ஆவியில் நடத்தப்படுகிறபடி மூப்பர்கள் கூட்டத்தை நடத்த வேண்டும். வசனம் 46 பிரசங்கித்தல் போதித்தல் வியாக்கியானம் செய்தல் புத்தி சொல்லுதல் ஞானஸ்தானம் கொடுத்தல் திருவிருந்தை நிரூபிக்குதல். வசனம் 47 ஒவ்வொரு அங்கத்தினரின் வீடுகளிலும் சந்தித்தல் சுத்தமாகவும் இரகசியமாகவும் ஜெபிக்க குடும்பத்தின் எல்லா கடமைகளையும் நிறைவேற்ற அவர்களுக்கு புத்தி சொல்லுதல் ஆசாரியரின் கடமை ஆகும். வசனம் 48 பிற ஆசாரியர்கள்
ஆசாரியர் மற்றும் உதவியாளர்களை அவர்கள் நியமிக்கவும் செய்தல் ஆகும். 49 மூப்பர்கள் யாருமில்லாத நேரத்திலே கூட்டங்களை அவர் முன்னின்று நடத்த வேண்டும். வசனம் 50. ஆனால் மூப்பர்கள் ஒவ்வொருவராக இருக்கும்போது பிரசங்கத்திலே போதித்தல், வியாக்கியானம் செய்தல், புத்தி சொல்லுதல் மற்றும் ஞானஸ்தானம் கொடுப்பதை மட்டுமே அவர் செய்ய வேண்டும். வசனம் 51. ஒவ்வொரு அங்கத்தினரின் வீடுகளிலும் சந்தித்து சத்தமாகவும் இரகசியமாகவும் ஜெபிக்கவும், குடும்பத்தின் எல்லா கடமைகளையும் செய்யவும் அவர்களுக்கு புத்தி சொல்லவும் வேண்டும். வசனம் 52. தேவைப்படுகிற சமயங்களிலே இந்த எல்லா கடமைகளிலும் ஆசாரியர்கள் மூப்பருக்கு உதவ வேண்டும். வசனம் 53. எப்பொழுதும் சபையை கண்காணித்து அவர்களோடு இருந்து அவர்களை செயல்படுத்துவது ஆசாரியரின் கடமை. வசனம் 54. சபையிலே எந்த அக்கிரமும் இல்லாமலும் ஒருவருக்கொருவர் மன கடினம் இல்லாதவர்களாகவும் செய்ய சொல்லலாமோ, புறங்கூறாமல் இருக்கவும் துஷ்டம் பேசாதிருக்கவும் பார்த்து கொள்ள வேண்டும். வசனம் 55. அடிக்கடி சபையை ஒன்று கூடுவதை எல்லா அங்கத்தினர்களும் தங்கள் கடமையை செய்வதையும் பார்த்து கொள்ள வேண்டும். வசனம் 56. மூப்பர் அல்லது ஆசாரியர்கள் இல்லாதபோது கூட்டங்களை அவர் முன்னின்று நடத்த வேண்டும். வசனம் 57. தேவைப்படுகிற சமயங்களில் சபைகளிலே அவரது எல்லா கடமைகளிலும் உதவிக்காரங்களால் உதவப்பட வேண்டும். வசனம் 58. ஆனால் ஞானஸ்தானம் கொடுக்க, திருவிருந்தை நிர்வகிக்க அல்லது கைகளை வைக்க ஆசாரியர்களுக்கே அல்லது உதவிக்காரங்களுக்கே அதிகாரம் இல்லை. வசனம் 59. ஆயினும் அவர்கள் சகலரையும் எச்சரித்து வியாக்கியானித்து புத்தி போதித்து கிறிஸ்துவண்டை அழைக்க வேண்டும். வசனம் 60. ஒவ்வொரு மூப்பரும் ஆசாரியரும் உதவிக்காரரும் அவருக்கு தேவனுடைய வரங்களின் மற்றும் அழைப்புகளின்படியே நியமிக்கப்பட்ட வேண்டும். அவரை நியமிக்கிறவர்களிடத்தில் உள்ள பரிசுத்தாவியின் வல்லமையினாலே அவர் நியமிக்கப்பட வேண்டும். வசனம் 61. 3 மாதங்களுக்கு ஒரு முறை அல்லது சொல்லப்பட்ட மாநாடுகளின் வழிகாட்டுகிற அல்லது ஏற்பாடு செய்யப்படுகிறபடி அவர்கள் அவ்வப்போது இந்த கிறிஸ்துவின் சபையை உள்ளடக்கிய ஏராளமான மூப்பர்கள் மாநாட்டிலே சந்திக்க வேண்டும். வசனம் 62. அந்த நேரத்திலே செய்யப்பட வேண்டிய அவசியமான சபையின் விவகாரங்கள் எதுவாயினும் சொல்லப்பட்ட மாநாடுகளில் செய்யப்பட வேண்டும். வசனம் 63. மூப்பர்கள் தங்களின் அதிகாரப்பூர்வ அனுமதிகளை பெற மூப்பர்களிடமிருந்து அவர்கள் சார்ந்த சபை அல்லது மாநாடுகளில் இருந்த வாக்குகளால் பெற வேண்டும். வசனம் 64. ஒரு ஆசாரியரால் நியமிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆசாரியரும் அல்லது உதவிக்காரரும் அந்த நேரத்திலே அவரிடமிருந்து ஒரு சான்றிதழை பெற வேண்டும். அந்த சான்றிதழ் ஒரு மூப்பரிடம் சமர்ப்பிக்கப்படும்போது ஒரு அதிகாரப்பூர்வ அனுமதிக்கு அவரை உரிமை உள்ளவர்களாக்கும். அது அவரது அழைப்புகளின் கடமைகளை நடப்பிக்க அவருக்கு அதிகாரம் அளிக்கும், அல்லது அவர் அதை ஒரு மாநாட்டிலிருந்து பெறலாம். வசனம் 65. ஒரு ஒழுங்காக ஸ்தாபிக்கப்பட்ட அதன் கிளையே இருக்கும் இடத்திலே அந்த சபையின் வாக்கு இல்லாமல் இந்த சபையின் யாரும் அந்த அலுவலையிலும் நியமிக்கப்படுவதில்லை. வசனம் 66. ஆனால் வாக்கு கேட்கப்பட சபையின் கிளை இல்லாதபோது தலைமையை தாங்கும் மூப்பர்கள், பயணம் செய்யும் ஆயர்கள், பிரதான ஆசாரியர்கள் மற்றும் மூப்பர்கள் நியமிக்கும் சிலாக்கியத்தை பெறலாம். வசனம் 67. பிரதான ஆசாரியர்கள் துவக்கத்தின் ஒவ்வொரு தலைவரும் அல்லது தலைமை
மூப்பர்களும் ஆயரும் பிரதான ஆலோசகரும் பிரதான ஆசாரியரும் பிரதான ஆலோசகர்களும் குழுவின் அல்லது பொது மாநாட்டின் வழிகாட்டுதலின் நியமிக்கப்பட வேண்டும். வசனம் 68 ஞானஸ்தானத்தினாலே வரவேற்கப்பட்ட பின் அங்கத்தினர்களின் கடமைகள் சகல காரியங்களும் ஒழுங்காக நடத்தப்படவேபடியாக திருவிருந்திலே அவர்கள் பங்கேற்பதற்கு மூப்பர்களாலே கைகள் வைக்கப்பட்டு திடப்படுத்தப்படுவதற்கும் முன்பாக கிறிஸ்துவின் சபை சம்பந்தப்பட்ட சகல காரியங்களையும் அவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக வியாக்கியானம் செய்ய மூப்பர்களுக்கு அல்லது ஆசாரியர்களுக்கும் போதுமான நேரம் இருக்க வேண்டும். வசனம் 69 அவர்கள் அதற்கு தகுதி உள்ளவர்கள் என்றும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தத்தில் நடக்க பரிசுத்த வேதங்களுக்கு ஏற்றதான கிரிகைகளும் விசுவாசமும் இருக்கத்தக்கதாக ஒரு தேவ தன்மையுடைய நடத்தையிலும் உரையாடலிலும் சபைக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் அங்கத்தினர்கள் காட்ட வேண்டும். வசனம் 70 பிள்ளைகளுக்குள் கிறிஸ்துவின் சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் சபையின் முன் மூப்பர்களிடத்திலே அவர்களை கொண்டு வர வேண்டும். அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்கள் மேல் தங்கள் கைகளை வைத்து அவரது நாமத்திலே அவர்களை ஆசீர்வதிப்பார்கள். 71 தேவனுக்கு முன்பாக மனம் திரும்புதலுக்கும் இயல்கிற பெரும் பொறுப்பிற்கு வயதை அடையாத யாவரும் கிறிஸ்துவின் சபையிலே வரவேற்கப்பட மாட்டாது. வசனம் 72 மனம் திரும்புகிற அனைவருக்கும் பின்வரும் முறையிலே ஞானஸ்தானம் நிரூபிக்கப்பட வேண்டும். 73 தேவனாலே அழைக்கப்பட்டவர் ஞானஸ்தானம் கொடுக்க இயேசு கிறிஸ்துவினிடமிருந்து அதிகாரம் பெற்றவர். ஞானஸ்தானத்திற்காக தன்னையே ஒப்பு கொடுத்த அவன் எல்லா அல்லது அவனுடனும் தண்ணீர்களுக்குள் சென்று அவனை அல்லது அவைகளை பெயர் சொல்லி அழைத்து சொல்வார், இயேசு கிறிஸ்துவினாலே ஆணையிடப்பட்டவர்களாய் நான் உனக்கு பிதா குமாரன் மற்றும் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் அளிக்கிறேன். ஆமேன். வசனம் 74 பின்னர் அவர் அவனை அல்லது அவளை தண்ணீருளே முழுக்க வைப்பார், மீண்டும் தண்ணீரில் இருந்து வெளியே கொண்டு வருவார். வசனம் 75 கர்த்தராகிய இயேசு நினைவு கூறும்படிக்கு அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் பங்கேற்க சபை அடிக்கடி ஒன்று கூடுவது தேவையாயிருக்கிறது. வசனம் 26 மூப்பர் அல்லது ஆசாரியர்கள் அதை நிர்வகிக்கலாம். இந்த முறையிலே இதை அவர் நிரூபித்த பின் சபையோடு அவர்கள் முழங்கால் படியிட்டு பக்தியான ஜெபத்திலே பின்வருமாறு சொல்லி பிதாவே அவர் அழைப்பார். வசனம் 77 நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தை புசிக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறும்படிக்கு புசிக்கும்படிக்கு உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் நித்திய பிதாவாகிய தேவனே, அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டு இருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது தரித்து கொள்ளவும் அவரையே எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கட்டளைகளையே கைக்கொள்ளவும் சித்தமாய் இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு கொள்கிறோம். ஆமேன். வசனம் 78 திராட்சை ரசத்தை நிரூபிக்கும் முறை அவர் கிண்ணத்தை எடுத்து பின்வரும் மாறு சொல்ல வேண்டும். வசனம் 79 நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த திராட்சை ரசத்தை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட நமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறும்படிக்கும் உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரும்படிக்கும் நித்திய பிதாவாகிய தேவனே, அவரை இப்பொழுது நினைவு கூறும்படிக்கும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடன் இருக்கும்படிக்கும்
அனைவருக்கும் இதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். வசனம் என்பது கிறிஸ்துவின் சபையின் எந்த அங்கத்தினரும் மீறுதல் செய்தால் அல்லது ஒரு தவறில் கண்டுபிடிக்கப்பட்டால் வேதங்கள் வழிகாட்டுகிறது போல கையாளப்பட வேண்டும். வசனம் 81. சபையின் மூப்பர்களாலே நடத்தப்படுகிற ஏராளமான மாநாடுகளில் கலந்து கொள்வதற்காகவே ஒன்று அல்லது அதிகமான ஆசாரியர்களை கிறிஸ்துவின் சபையில் உள்ளடக்கிய பல்வேறு சபைகளின் கடமைகளாய் இருக்கும். வசனம் 82. மாநாட்டிற்கு பின்பு சபையின் தங்கள் இணைந்து கொண்ட பல்வேறு அங்கத்தினர்களின் பட்டியலிலும் உடன் அல்லது சில ஆசாரியர்களால் அனுப்பப்பட்ட அவ்வப்போது பிற மூப்பர்களால் நியமிக்கப்படுகிற மூப்பர்களின் யாராவது ஒருவரால் முழு சபையின் எல்லா பெயர்களின் ஒழுங்கான பட்டியலில் ஒரு புஸ்தகத்தின் பாதுகாத்து வைக்கப்பட்டு இருக்கும்படியாக. வசனம் 83. அப்படியாக யாராவது சபையிலிருந்து நீக்கப்பட்டால் அவர்கள் பெயர்கள் சபையின் பெயர்களிலே பொதுப்பட்டியலில் இருந்து அழிக்கப்படும். வசனம் 84. அவர்கள் வசிக்கும் இடத்திலிருந்து வெளியே போகிற அங்கத்தினர்கள் அனைவரும் அவர்கள் அறியப்படாத ஒரு சபைக்கு போகிறதாயிருந்தால் அவர்கள் சபையின் ஒழுக்கமான அங்கத்தினர்கள் என்று நன்னடத்தை உடையவர்களாய் என்றும் சான்றிதழ் கடிதம் ஒன்றை எடுத்து போகலாம். மூப்பர் அல்லது ஆசாரியருக்கு தனிப்பட்டதாக பரிச்சயமானவராக அங்கத்தினர் இருந்தால் அந்த மூப்பராலே அல்லது ஆசாரியர்களாம் சான்றிதழ் கைப்படலாம் அல்லது சபையின் ஆசாரியர்களால் அல்லது உதவிக்காரர்களால் அது கையொப்பமிடப்படலாம்.